ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்க விக்னேஷ் பேசுறேன். இன்னைக்கு என்ன வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு உண்டாகிற பல்லு வலி, எகிர் வீக்கம், அந்த ரத்த கசிவுலாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பூச்சிப்பல்லும் அது கூட வந்து பூச்சிப்பல்லும் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பல்லு வலி வந்துச்சுனாலே வந்து நம்மளால எதையும் சாப்பிட முடியாது. நம்ம தண்ணி குடிக்க வந்து வாய பொழந்தா கூட நம்மளுக்கு வந்து பல்லு வலி வந்து ரொம்பவே வந்து ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்கும். குறைஞ்ச ஒரு பிரச்சனை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்கிரியன்ட் யூஸ் பண்ணி நம்ம வீட்டிலேயே வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க நண்பா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிப்பல் வந்து எதனால வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் அதிகமாக வந்து உபயோகப்படுத்துறதுனால, நம்ம வந்து இனிப்பை வந்து அதிகமாக வந்து நம்ம சேர்த்துக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லில் வந்து பூச்சிப்பல் வந்து அதிகமாகவே வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட் கொடுக்குறதா இருந்தீங்கன்னா சாக்லேட் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. சுகரை வந்து அதிகமாக வச்சு கொடுக்காம கம்மியாக வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சிப்பல் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து எகிர் வீங்கி இருக்குது, அதுலேருந்து ரத்த கசிவுன்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு மட்டும் இல்லாமல் அது கீழே இருக்கிற சதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையால் விளக்குனீங்கன்னு வச்சுக்கலாம், நல்லா அமுத்தி விட்டு நம்ம வந்து பல்ல விளக்கணும். ப்ரெஷ்ஷில் நிறைய பேர் இப்போ வந்து ப்ரெஷ்ஷில் தான் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் பண்ணிக்கிருக்காங்க. கையினால வந்து விளக்குறது கிடையாது. பல்பொடி வந்து அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. பல்பொடிலாம் வந்து யூஸ் பண்ணி இருந்தோம்னு வச்சுக்கலாம், இன்னமும் வந்து இந்த பல்லு வலி வரத்துக்குலாம் வந்து வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான். இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எகிர் வீக்கம் வந்து அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு விளக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரத்தமும் சேர்ந்து வந்துடும். செதையில பட்டு அந்த ரத்தமும் வந்து நம்மளுக்கு வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பல்லு வலி ஏற்பட ஆரம்பிக்கிறதுக்கு வந்து ஒரு அறிகுறி மாதிரி தான் அதுவும் சொல்லுவாங்க. அதனால வந்து ப்ரஷ் பண்ணுறப்ப பார்த்து ப்ரஷ் பண்ணுங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்வலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய பிரச்சனையை பார்த்தாச்சு. இதை வந்து நம்ம வீட்டிலே வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிடுறேன். அதுக்கு வந்து ஒரு 3 இன்கிரியன்ட் என்னன்னு பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு ஆயில், ரெண்டாவது வேப்பெண்ணெய், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் துளசி தைலம். இந்த 3 இருந்தாலே போதும். இந்த 3 வந்து எப்படா நீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். இது வந்து சிம்பிள் மெத்தட் தான், ஒரு வீட்டு வழி. இந்த 3 இன்கிரியன்ட்டையும் வாங்கி வச்சுங்க. அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் உள்ளங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சொட்டு வேப்பனை, ஒரு 2 சொட்டு கிராம்பு தைலம், ஒரு 2 சொட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துளசி தைலம் ஒரு 2 சொட்டு. இந்த 3 சொட்டுமே நல்லா ஊற்றி கலக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, கொஞ்சோண்டு வந்து பஞ்சு எடுத்து நீங்கள் அதில் நனைச்சி ஃபுல்லாக வந்து அந்த பஞ்சை நனைச்சி உங்களுக்கு வந்து பூச்சி பல்லு எகிர் வீக்கம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்லு வலி வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வலியை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து இந்த 3மே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் எனக்கு வந்து தைலம் கிடைக்கல, எனக்கு வந்து பொருளாக தான் கிடைச்சிருக்குது, அதாவது இந்த இலையாக தான் கிடைச்சிருக்கு, கிராம்பு துளசி இலையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 அளவு இலையை எடுத்துங்க, துளசி இலையை ஒரு 3 கிராம்பு எடுத்துங்க. இந்த 3 கிராம்பு என்ன பண்ணுறீங்க, நல்லா உடச்சிட்டு என்ன பண்ணுறீங்க துளசி கூட வச்சு நல்லா அரைச்சிருங்க. கொஞ்சமாக வந்து அரைச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதை உள்ள கையில் வச்சு ஒரு 2 சொட்டு அளவு என்ன பண்ணுறீங்கன்னா வேப்பெண்ணெய், 2 சொட்டு அந்த வேப்பெண்ணெய் என்ன பண்ணுறீங்கன்னா அது கூட ஊற்றி குழப்பி சின்னதாக வந்து ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி, இந்த டேப்லெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எங்கே வலி இருக்குதோ, அதாவது எங்கே பூச்சி பல்லு இருக்குதோ அங்கேயும் நீங்கள் தாராளமாக அந்த உருண்டையை தூக்கி வச்சுட்டாலே போதும். உங்களுக்கு வந்து 15 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலி வந்து பறந்து போயிடும். அந்த அளவுக்கு வந்து இந்த 3 இன்கிரியன்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இன்கிரியன்ட். இதுக்காக வந்து எந்த மருத்துவமனைக்கு நீங்கள் போகணும்னு அவசியம் கிடையாது, எந்த ஒரு மெடிசனையும் வந்து நீங்கள் பழகணும்னு அவசியம் கிடையாது. இதுக்காக பார்த்தீங்கன்னா பல்ல புடுங்கணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. இந்த 3 இன்கிரியன்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து தயாரித்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து மெடிசன் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட பெனிஃபிட் வந்து எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா வந்து நேச்சுரலாக தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்கிற திருப்தி வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வீட்டிலேயே வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் கொடுத்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ரிசல்ட் கொடுக்கலனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணணும் நண்பா.